வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் போஸ்டர் செட்கியர்ஸ். போஸ்டர் செமஸ்டாங் செமசே. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடக்கிற்கே வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிறது மத்திய பாஜக அரசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் காட்டம். இருந்த நிலையை மாற்றி தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிற செயலில் தான் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியிருக்கு. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை காரணமாக காட்டி ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்குறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்குறாங்க. பாஜகவின் அட்டூழியங்களை தட்டி கேட்க சொன்னால் சைலண்ட் மூடுக்கு போகிறார் இபிஎஸ் என முதலமைச்சர் விமர்சனம். காலில் விழுந்து காலை வாரிவிட்ட இபிஎஸ் இப்போது பாஜகவுடன் சேர்ந்து சொந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார் எனவும் சாடல். எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் பழனிசாமிக்கு இருக்கா? மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிழியே பேசுகிற பழனிசாமி பாஜக அட்டூழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னா மட்டும் சைலண்ட் மூடுக்கு போயிடுறாரு. பெரிய அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொது சிவில் சட்டம் பற்றி கருத்து சொல்வாரா பழனிசாமி அவர்களை? காலில் விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்போ சொந்த மக்களுக்கே குழிபறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து இலங்கையுடன் பேச சொன்னால் மௌன குருவாக மாறிவிடுகிறார் மோடி. கச்சத்தீவு மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. உக்ரைன் போரை நிறுத்திட்டேன், அமெரிக்காவை அலற விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு மோடி அவர்கள் அண்டை நாடான இலங்கை கிட்ட பேச சொன்னா மௌன குருவா ஆகிறாரு. பார்க்குறோமா இல்லையா? தட்டி கேட்க முடியலன்னு சொல்றதை விட தமிழ்நாட்டு மீனவர்கள் தானே என்ற காலத்தால் தட்டி கேட்காம இருக்காருன்னு தான் சொல்லணும். பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் படுபாதாளத்தில் சரிந்து கிடந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்த ஆட்சி அதிமுக. டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் ராமநாதபுரம் பரப்புரையில் முதலமைச்சர் பெருமிதம். பொருளாதாரம் 0.07 அந்த விழுக்காடு தான் இருந்துச்சு, சரிஞ்சு கிடந்துச்சு. நடுநிலைமை படுபாதாளத்தில் இருந்துச்சு. இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 11.19 விழுக்காடு என்ற டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கல, கடுமையா உழைச்சிருக்கிறோம். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதுடன் பெண்களை பற்றி கண்ணியமற்ற முறையில் பேசுகிறார் இபிஎஸ். கொள்கையற்ற துரோக கூட்டத்தை இந்த தேர்தலில் விரட்டியடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆவேசம். மறைந்த தலைவர்களை, நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். பெண்களை கண்ணியம் இல்லாம பேசுறது, அதை இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வாய்க்கொழு பிடித்து சாக்கடைக்கு சரிசமமா வந்து விடுகிற அவருடைய வார்த்தைகளுக்கு பாடம் புகட்ட போகக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23. மறந்துடாதீங்க. கொள்கையற்ற அடிமை கூட்டத்தை, சுயநலத்துக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய வகையில் ஒன்று சேர்ந்திருக்கிற துரோக கூட்டத்தை மக்கள் நீங்கள் விரட்டி அடிக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலும் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பதில் முழுமையான கவனம் செலுத்திடுக.
இனிவரும் 10 நாட்களும் மக்களோடு மக்களாக திமுக தொண்டர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். திமுகவில் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ உயர் பதவிக்கு வர முடியாது. அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும் என்பதற்கு தானே சாட்சி என்று இபிஎஸ் பேச்சு. அதிகாரத்தில் வர முடியுமா? திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலே வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே? திமுகவுக்கு தான் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தமிழகத்தில் ஒரு கூட்டணி, புதுச்சேரி, கேரள மாநிலங்களில் ஒரு கூட்டணி அமைக்கும் திமுகவுக்கு தான் கொள்கை இல்லை என இபிஎஸ் விமர்சனம். இவன கொள்கையோடைய கூட்டணி வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா? அங்க பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போன்னு விட்டுட்டாங்க, விடுதலை சக்தியை கை கழுவி விட்டுட்டாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு, ஒத்த கொள்கையா? சாதனைகளை சொல்ல எதுவும் இல்லாததால் தன்னை பற்றி அவதூறு பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாகையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த விதத்தில் அவதூறா பேசணுமோ அதையெல்லாம் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நம்ம கட்சி பத்தி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய அரசாங்கத்தை பத்தி பேசுவதற்கு எந்தவித முகாந்தரம் இல்லை. அதனால என்னை பற்றி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விமர்சனம் செஞ்சார் ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ தேர்தல் வந்தாச்சு, இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தவர் முதலமைச்சர் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு, நெல் கொள்முதல் விலை உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை எனவும் சாடல். மாவட்டத்தில் இருக்கின்ற விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். போட்டாங்களா இல்லையா புரிஞ்சுற ஒப்பந்தம்? நெல்லுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டுமென மத்திய அரசு கடிதம் எழுதியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகார் தெரிவித்த விவகாரம். ஊக்கத்தொகை அளிப்பது மாநில அரசின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். லஞ்சமில்லாமல் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரும் வகையில் முன்னுரிமை அட்டை வழங்கப்படும். தாவேக ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் வெற்றி தமிழ்நாடு செயலி உருவாக்கப்படும் என கன்னியாகுமரி பரப்புரையில் விஜய் அறிவிப்பு. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம், ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். மக்களின் மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் என விஜய் அறிவிப்பு. மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் புத்தக மையம் அமைக்கப்படும் என உறுதி. 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும்.
மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். தமிழக மக்களிடமிருந்து ₹1 கூட வரியாக பெறாமல் கூடுதல் வருவாயை ஈட்டுவதே தாவேகாவின் இலக்கு. தமிழகத்தின் கடன் சுமையை கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடியாக உயர்த்தியதுதான் முதலமைச்சரின் சாதனை என்றும் விஜய் விமர்சனம். அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. மக்களிடமிருந்து வரியாக ₹1 கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். தமிழகத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக அமைய வேண்டுமென தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டி எத்தனை முனை போட்டி எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. கன்னியாகுமரியில் பரப்புரை கூட்டத்திற்கு முன்பு சைக்கிள் ஓட்டி தொண்டர்களிடம் வாக்கு சேகரித்த விஜய். விசில் அடித்தபடி சைக்கிள் ஓட்டிய விஜயை பார்த்து ஆர்ப்பரித்த தொண்டர்கள். கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தாவேகா தலைவர் விஜயை பார்க்க காலை முதலே காத்திருந்த மாற்றுத்திறனாளி சிறுவன். பிரச்சார இடத்தில் சைக்கிள் ஓட்டியபடி சென்ற விஜய் மாற்றுத்திறனாளி சிறுவனுக்கு முத்தமிட்ட காட்சி வைரல். விஜயின் வாகனத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகி அஜிதா ஆக்னல் திமுகவில் இணைந்தார். தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் சேர்ந்தார். எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பதற்கு தூக்கில் தொங்குவேன் என கூறியவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் பிரச்சாரத்துக்கு வரும்போது கயிறை எடுத்து காட்டுங்கள் எனவும் உதயநிதி பேச்சு. 4 முழ கயிறுல என் வீட்டுல தூக்குல தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறார் கூட்டணிக்கு. வரும்போது 4 முழ கயிறு எடுத்து காட்டுங்க, ஞாபகம் இருக்காரு காட்டுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, கவுன்சிலர் அவருக்கு கூட தகுதி கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, ஞாபகம் வச்சிருக்கிற, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது நான் கிடையாது. இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தைகள். இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை இந்த தேர்தலோட அமுச்சு விட்டுருங்க. வண்டி மேல் உட்கார்ந்து கை காட்டுவது அரசியல் அல்ல. தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அண்ணாமலை. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு வர்ற எந்த அரசியல்வாதியும் நான் தவறா சொல்ல.
இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், காரைக்குடியில் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த மாற்றம் என்பது உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசாட்சி தெரியாது, அரசு எப்படி செய்வது என்று தெரியாது, இதுவரை அரசியல் இருந்தவர்கள் கிடையாது, உள்ளாட்சி கவுன்சிலராக பணி செய்தவர்கள் கிடையாது. அவங்கள வச்சு அரசு அமைச்சு யாருக்கு நாம் என்ன பண்ண போறோங்க ஐயா? தமிழகத்தில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. தபால் வாக்கு அளிக்க விண்ணப்பித்தவர்களிடமிருந்து நேரில் சென்று வாக்குகளை பெறும் வாக்குச்சாவடி அலுவலர்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் பூத் ஸ்லிப் விநியோகம். சென்னையில் 4085 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் வீடு வீடாக சென்று வழங்கும் பணிகள் மும்முரம். திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையில் 11 மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கும் கூட்டத்தில் பங்கேற்பு. தீவிர தேர்தல் பரப்புரைக்கு இடையே திண்டிவனம் தைலாபுரம் வீட்டில் தனது தாய் சரஸ்வதியை நேரில் சந்தித்து ஆசி பெற்ற அன்புமணி. தந்தை ராமதாஸ் உடன் மனக்கசப்பு நீடிக்கும் நிலையில் தாயை சந்தித்து நலம் விசாரிப்பு. தேர்தல் விதிகளை மீறியதாக சீமான் மீது மதுரை பேரையூர் போலீசார் வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இரவு 10:22 மணி வரை பரப்புரை மேற்கொண்டதால் நடவடிக்கை. தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் பொறுப்பு தலைவர் ராமலட்சுமி நியமனத்திற்கு செயற்குழு கூட்டத்தில் எதிர்ப்பு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே மாதர்பாக்கத்தில் துப்பாக்கி முனையில் நகைக்கடைக்குள் புகுந்த கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம். பர்தா அணிந்தபடி கைவரிசை காட்ட முயன்று தப்பியோடிய வடமாநில கும்பலை சேர்ந்த 6 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ஏரி ஒன்றில் தாகத்தை தணித்துக் கொண்ட யானை. வெயிலை சமாளிக்க முடியாமல் கரையோரம் உள்ள சகதியில் ஓய்வெடுத்த வீடியோ வைரல். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் விடுமுறை நாளில் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குணா குகை, மோயர் சதுக்கம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து உற்சாகம். அமெரிக்காவின் சியாட் நகரின் மையப்பகுதியில் உள்ள வெஸ்ட்லேக் சதுக்கத்தில் விவேகானந்தர் சிலை திறப்பு. இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் மூலம் பரிசாக வழங்கப்பட்ட சிலையை மேயர் கேட்டி வில்சன் திறந்து வைத்தார். மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் 16ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் அனைவரும் ஒரே குரலில் இணைவோம் என அனைத்துக் கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பாஜக எம்பிக்கள் மக்களவையை மாநிலங்களவையில் இருக்க வேண்டும்.
மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சிறப்பு அமர்வு கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் பாஜக கொறடா உத்தரவு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பை கோரும் பிரதமர் மோடி தொகுதி மறுவரையறை குறித்து ரகசியம் காப்பது ஏன்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சரமாரி கேள்வி. டெல்லியில் அரசியலமைப்பை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். அரசியலமைப்பை அழிக்க பாஜக மற்றும் RSS அமைப்பு விரும்புகிறது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் அனைவரும் சமமாக இருப்பதை பாஜகவினர் விரும்பவில்லை எனவும் விமர்சனம். மேற்கு வங்க மாநிலத்தில் மதரசாக்களுக்கு 6000 கோடி ரூபாயை ஒதுக்கிய மம்தா அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காதது ஏன்? ஊடுருவல்காரர்களால் மாநிலத்தின் மக்கள் தொகை பெருமளவு உயர்ந்துவிட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா. மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சுமார் 1000 கோடி ரூபாய் கொடுத்தது அம்பலமாகிவிட்டதாகவும் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மாரடைப்பு காரணமாக காலமானார் பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே. மும்பையில் உள்ள ஃப்ரிட்ஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. தனித்துவ குரலால் 7 தசாப்தங்களாக இந்திய சினிமாவை ஆட்சி செய்தவர் ஆஷா போஸ்லே. திரைத்துறையில் அதிக பாடல்களை பாடி கிண்ண சாதனை மற்றும் தேசிய விருதுகள் வென்ற சாதனை நாயகி. பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மறைவுக்கு இளையராஜா இரங்கல். எந்த குரல்களுடனும் ஒப்பிடவே முடியாத தனித்துவ குரலுக்கு சொந்தக்காரரான ஆஷா போஸ்லே தன் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்ததாக நெகிழ்ச்சி. என் வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத இடத்தில் இருப்பவர் ஆஷா போஸ்லே அவர்கள். அவர்களுடைய திறமைக்கு அளவே இல்லை. வேறு எந்த குரல்களோடும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவம் வாய்ந்த குரல் அவருடைய குரல். தனித்துவம் வாய்ந்த திறமையும் கூட. அவர் காலமானது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. ஈரானை கடற்படை மூலம் முற்றுகையிடும் வாய்ப்பு அமெரிக்காவிடம் உள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்விக்கு அமெரிக்காவே காரணம் என ஈரான் குற்றச்சாட்டு. வரம்பு மீறிய நிபந்தனைகளை அமெரிக்கா செயல்படுத்த நிர்பந்தித்ததாக சாடல். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்க முயற்சிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நவீன கால ஹிட்லர் என துருக்கி கண்டனம். தனது சொந்த குர்து இன குடிமக்களை படுகொலை செய்த துருக்கி அதிபர் எர்டோகனை போலல்லாமல் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போராடும் என நெதன்யாகு கூறியதற்கும் கடும் எதிர்ப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது IPL நிர்வாகம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக நடவடிக்கை. IPL போட்டிகளில் குறைந்த வயதில் 4000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் குஜராத் வீரர் சுப்மன் கில். KL ராகுலுக்கு அடுத்ததாக அதிவேகமாக 4000 ரன்கள் என்ற இலக்கை எட்டிய 2வது இந்திய வீரர் என்ற பெருமையினையும் பெற்றார்.